ஐயா, சித்திரை மாசம் முதல் செவ்வாவான இன்னைக்கு கோவில்ல காப்பு கட்டுறோம். இன்னையில இருந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் காப்பு அவுப்போம். அது வரைக்கும் காவடி தூக்குறவா, பால் குடம் எடுக்கிறவா, தீ மிதிக்கிறவா, என்னென்ன நேர்த்திக்கடன் இருக்கோ எல்லாம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கேட்டுக்குங்க. வருஷம் சொல்றதுதான். நம்ம ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை யாரும் மீறிடக்கூடாது. இன்னும் இருந்து சரியா 8 நாளைக்கு நம்ம ஊர் ஆளுங்க யாரும் வெளியில போய் ராத்தங்க கூடாது. வீட்டுல எந்தவித கவுச்சும் புழங்க வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பு தும்பு சண்டை சச்சரவு எதுவும் பண்ணக்கூடாது. மீறி பண்ணீங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். திருவிழா நல்லபடியா நடக்கிறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தரணும். இதை ஊர் பெரியவங்க சார்பா கேட்டுக்கிறேன். வருஷம் இதே டைலாக்கத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா, ஒரு நிமிஷம். நேற்று செங்கோடனும் இந்த காயாம்பும் தெருவில் சண்டை போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. என்னடா அது? அது ஒன்றும் இல்லையா. ஏய், பங்காளி பிரச்சனையா இருந்தாலும் சரி, பரம்பரை பகையா இருந்தாலும் சரி, இந்த 8 நாளைக்கு எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணலையா? இல்லை, நான் மட்டும் எதுவா இருந்தாலும் திருவிழா முடிஞ்சு பார்த்துக்கலாம். சரிங்க. புரியுதா? சரிங்க. சாமி ஐயா, நான் அந்த சாராய கடை ஏழை விஷயமா டவுனுக்கு போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்துருவேன். வாங்க. உங்களுக்கு இதுக்கு இடையில ஏதாவது வேணா வீட்டில் போய் கேட்டுருங்க. வரேன். சரி. ஹாய் பாட்டி, நமட்டி குட்டி, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கா? என்னைக்கா இருந்தாலும் காதல் கிடக்கிறது எனக்கு தான். நல்லகை கண்ணீர்கள் கண்டது. நானா ஆடுறேன். போட்டுக்க. புலியூர் தியாசமங்கை திருக்கோவில் விழாவிற்கு வருகை தந்த பக்தர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எந்திரி மாமா, ஊர் வந்துருச்சு. எல்லாம் எந்திரிங்கப்பா, சீக்கிரம் எந்திரிங்க. வாங்க இறங்குங்க. ஏதாவது கோயில் திருவிழா நடக்குதா? ஆமாப்பா, வாங்க பாப்போம். பங்காளி, ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, இறங்குங்க. இது எந்த ஊரியா? புலியூரியா? புலியூரா? மாப்பிள்ளை இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? ஏன் காதலியா பார்க்க வந்தேன். இந்த ஊர் பொண்ணியா லவ் பண்ற? ஆமா. மாப்பிள்ளை என்ன சத்தியமா சொல்றேன், இந்த ஊர்ல சீனா தானாவை ஏத்துக்கிட்டு உனக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன். வந்து போயிரு. தெரியுமாமா, அதனாலதானே சீனா தானா பொண்ணே லவ் பண்றேன். சீனா தானா பொண்ணே லவ் பண்றியா? ஆமாயா, வளவளன்னு பேசாம வாங்க. மாப்பிள்ளை, இந்த ஊர்ல தான் என் சாவுன்னு உறுதி ஆகி போச்சு. கனி சொல்ல கேட்காம போயிட்டே இருக்கனே. பங்காளி, இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிருக்கு ஆபத்து தான். வா, எங்க போய் பதுங்குவோம். அங்கிட்டு போ. போயா. அவளுக்கு நம்ம ஊர் பக்கம் எந்த வகையான இடையூறும் இல்லாமல் பங்காளி, ஏற்படுகிறது. இங்க இருந்தா யாருக்குமே தெரியாது. ஏய், சரக்கு சரக்கு. டேய், எடுத்து ஆளுக்கு ஒரு ரவுண்ட் அடிப்போமா? கேட்காத, எடுத்துரு. எடுக்கவா? களவாணி பைய. எனக்கு குடி. சிந்தாம குடி. கட்டுனா இந்த மாமரத்தான் கட்ட வேண்டிய தாமரை அடம் பிடிக்கணும்டா. அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. கூட உங்களை தான் மாமான்னு தினம் சுத்தி வந்துட்டு இருக்கல பாஸ். சின்ன வயசுல மாமா தான் சுத்தி வந்து இருக்குது. பேசாம கலர் ரிப்பன் கொடுத்து கரெக்ட் பண்ணலாம்ல. அதுதான் அந்த பிள்ளை வச்சிருக்கேன். தம்பி, உங்க ரவுடிஸ்ல குறைங்க. அது என் கூட பிறந்தது. சொன்ன மாதிரி வந்துட்டானே. ஒரு நிமிஷம் இங்க வாயேன். நீ எதுக்கு இங்க வந்த? நீ தானே வர சொன்ன. போ. என்னடா இது, வாங்குறா போங்குறா. போ. நீ எங்க முடக்கணும்னு எனக்கு தெரியும். சரக்கு வேணும்டா, ஊத்தி குடிங்கடா. ஊத்தி வச்சது காணும்னே. அப்ப நான் குடிச்சிட்டேனா? பாஸ், ஏன் சரக்கையும் காணும் பாஸ். இதையும் நானே குடிச்சிட்டேனா? உங்களுக்கு வாங்கி கொடுத்து அதை நான் எடுத்து குடிக்கிறேன். எச்சுக்கலையா? குடிச்சா டிசிப்ளின் முக்கியம். எம்டி கிளாஸ் வந்துருச்சுல, அப்புறம் நான் ஊத்தி குடிங்கடா. எனக்கு கொஞ்சம் கொடு. நான் சொல்றத கேக்குறியா? எங்கடா சைடுஸ் எல்லாம் காணா? பாஸ், நான் சாப்பிடல பாஸ். டேய், இங்க இருந்து பங்காளி, இந்த ஊர்ல சீனா தானா அம்பளம் கூட பரவாயில்ல. ஆனா அவன் மாப்புல பெரிய லூசு. அவன் கண்ணுல நம்ம படவே கூடாது. பட்டுட்டோம்.
கருத்தர் மணி பாரு அவங்கள நான் முடிக்க மாட்டேன் எல்லாத்தையும் முடிச்சு கட்டலாம் மகளிருக்கான சைக்கிள் பந்தயம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கலந்து கொண்ட வீர மங்கைகள் தங்களுடைய திறமைகளை அங்கதான் அடிக்குது கொஞ்சம் சொரிஞ்சு அறுவாலை வச்சிருக்கேன் சும்மா இரு. அர்ஜென்ட்டா இருந்தா போயிட்டு வந்துருங்களேன். டேய் இவங்க 3 பேர்ல முதல்ல யாரடா வெட்டுறது? பார்ட்டி நேத்து தான் என்னை அவ்வளவு டேமேஜ் பண்ணீங்கல்ல. ஃப்ரெஷ் பீஸ் என்னன்னு கவனிங்க. நீயே போட்டு இவன் கழுத்து அழகா இருக்குதுனே இவன் கழுத்தை வெட்டலானே. ஆள் கோஆபரேட் பண்ணுவானாடா? வீக்கா இருக்கானே நல்லா கோஆபரேட் பண்ணுவான். புறா மண்டைய லேசா தான் கழுத்தை வெட்டு வாங்கி வலிக்குது. இன்னைக்கு காலையில வெட்டுக்குதுலாம் பண்ணடா சொன்னேன். மண்டே அடிட்டு இப்ப வந்து வெட்டுறேன் குத்துறேங்கற. மாமா இவங்க கிளியூர்காரங்க மாமா. யாரா இருந்தாலும் சரி காப்பு கழட்டுற வரைக்கும் ஒண்ணும் பண்ணாத. தெய்வ குத்தாயிருண்டா. 8 நாள் கழிச்சு வெட்டிக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப இன்னைக்கு வெட்ட மாட்டாங்களா? ஆமா பங்காளி. விடுங்க மாமா. இப்படி என் கையை கட்டி போட்டுட்டீங்களே. என் கையும் கட்டி போட்டுருக்கேன் மாமா. பாத்தீங்களா இப்படி டைமிங்ல பேசி என்ன அசிங்கப்படுத்துறாங்க. பார்த்தா கோமாளிக மாதிரி இருக்கு. அவங்கள போய் வெட்டியே குத்தங்கறியா? அவுத்தறியா? போங்க. கிளம்புங்கப்பா. அவரடே. ஏய் ஆத்தாளு காப்பு கட்டிருக்கு. அவசரப்படாதீங்க. போங்க மாமா. போங்க அதான் சொல்லிட்டீங்களா? போங்க. போங்க போங்க. போங்க அல்லகை மாமா போங்க. கருப்பி தண்ணி வேணுமா? என்ன தாமரை சைக்கிள் பந்தயத்துல கலக்குற? எங்க அப்பா பார்த்தா செத்த. இங்க இருந்து போயிரு. அத நாங்க பாத்துக்கிறோம். இந்த தண்ணி அடி. பாரு. இப்ப பாருங்கடா என் இன்னிங்ஸ. பாஸ். டேய் காப்பு கட்டி இருக்கு பேசப்படாது. மீசையாடா இது. ஏதோ பாத்ரூம் தேய்ச்சி கழுவுற பிரஸ் மாதிரியே இருக்கு. பேசாத பிச்சு இந்த பக்கம் தொங்க நான் அந்த பக்கம் தொங்கறேன். ஆடாதீங்கடா. இவன் மூஞ்சிய பாத்தியா? ஏதோ ஊற வச்ச ஊத்தாப்ப மாதிரியே இருக்கு. டேய் 8 நாள் தான்டா. டேய் பேசாத. ஏதாவது பேசினா தார் ரோட்ல வச்சு தேய்ச்சி போடுவேன் மூஞ்சிய. மண்டைய பாரு பங்காளி வழுக்கு பாற மாதிரியே. காப்பு கட்டி இருக்கு கொன்றுவேன் உன்னைய. ஏய் பங்காளி அந்த வீணா போன தலைவனை கொஞ்சம் கவனி. டேய் இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல. இவன் படுத்துற பாடு தாங்க முடியல. சிங்கத்தை சீண்டி பார்க்காதீங்கடா. இவன் போட்டிருக்க சட்டை கலரை பாத்தீங்களா? எங்கயோ கரகாட்டக்காரன் புடிங்கிட்டு வந்திருக்கான். டேய் இந்தா வாங்கிக்க. லவ் லெட்டர் கொடுக்கற நேரமா இது? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ நிஜமாவே வந்துட்ட? பேச்சுக்கா நீ சொன்னேன்னு உனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்க ஊருக்கு வந்திருக்கேன்ல. அதனால நம்ம காதல் நினைவு சின்னமா உன் இடுப்புல இருக்க அந்த கீச்சைனை கூட. அதெல்லாம் தர முடியாது. முடிஞ்சா நீ எடுத்துக்கோ. சொல்லிட்டு இல்ல. நம் சீனாத்தானா அம்பலத்தாரின் மகள் தாமரை அவர்கள் இந்த ஆண்டும் கோப்பையை தட்டிச் செல்கிறார். ஆமா வளைய போட்டாங்க. என்ன பண்ண காத்திருக்காங்களோ? ஆட்டமா போட்டு கணே கொஞ்சம் நிலுப்பா. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் எல்லாரும் உட்காந்துருக்கோம். பல வருஷமா நம்ம ஊருக்கும் புலியூருக்கும் தான் பகை இருக்குல்ல. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? இது மாமா மாமாதான். எனக்கு தூக்கத்துல வண்டி ஓட்டுற வியாதி இருக்குல்ல. அதான் அங்க போனா அந்த ஊர் ஆயி போச்சு. வேற சும்மா நிறுத்துப்பா. அங்க எதுக்கு போனீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? தெரியுமில்ல. அப்புறம் நாசுக்கா ஒதுங்காம எதுக்கு ஊரை குட்டி உட்காந்துட்டு? கனி நம்ம நம்பி இந்த ஊருக்குள்ள நிறைய குடும்பம் இருக்குது. நமக்காக கை கால் இழந்து முடமா கொள்ள பேர் இந்த ஊருக்குள்ள நிக்கிறான். ஏன் உசுர கொடுத்தவன்லாம் இருக்கிறான். அதையெல்லாம் மறந்துட்டு அந்த ஊர் பொண்ணு மேல லவ்னு சொன்னா அதைய நான் ஒத்துக்க மாட்டேன். கிளை என் பேரனை கூட்டு போய் காதலுக்கு உதவுற அது இதுன்னு சொன்னீங்க, கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். வெள்ளம் திங்கிறவனை விட்டு போட்டு விரல் சூப்பரவனை அடிங்க. என்னடா நம்மளெல்லாம் இழுக்காம பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். இதுக்கு மேலே அந்த பொண்ணு தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை ஒன்றும் கேட்க மாட்டோம். அந்த பொண்ணு உசுரோட இருக்காது. ஏய் 40 வருஷமா நம்ம ஊருக்காரங்களும் அவங்க ஊருக்காரங்களும் வெட்டிட்டு இருக்கோம். ஆனா அவங்கனாலே நம்மனாலே பொம்பளைகளுக்கு எதுவும் ஆனதில்ல. அந்த பொண்ணுக்கு மட்டும் உங்களால ஏதாவது ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்களை நான் வெட்டுவேன். ஆமா வெட்டுவாரு அவரு. போங்க போய் வெட்டுங்க. யோ அந்த இதே கடையை பார்த்தவனே அடுத்த அறுக்குறு போடாம அவன் வந்தா போன அவன் புகழ் பாடிட்டு இருக்கீங்க. புகழே நமஸ்காரம். வணக்கம். ஆமா அவன் ஏன் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு போனான்? நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு வந்துட்டு போயிருக்கானே. ஐயா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதேல். ஊருக்குள்ள வந்ததும் இல்லாம ஆட்டம் பாட்டம்னு அமர்க்கலப்படுத்திட்டான். அது மட்டும் இல்ல நன்னா பாடுறானே ஆடுறானே யாரா புள்ளாடான்னு விசாரிச்சா அவன் தான் இதே கணின்னு சொல்றாங்க. எனக்கு இதேமே நின்னுடு போல இருந்துச்சு. ஆனா அவனுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அதான் நீங்க இல்லாத நேரமா வந்துட்டு போயிட்டான். அவனை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாயா? சொல்லியா ஐயா அந்த இதே கனி நம்ம பொண்ணு பின்னாடி சுத்துறதா சொல்றாங்க. நீ பாத்தியா? திரும்பிட்டான்டா. போங்க சொல்றாங்க ஐயா. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு என் பொண்ணை பத்தி தப்பா பேசின உன்னை வகுந்துருவேன்.